ஹாய் புவனேஸ்வர். நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஹோப் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, நான் பிகாம் பண்ணியிருக்கேன். எப்படி ஐடியில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஐடியில் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் டு ஐடி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னால் என்ன, டேட்டா பேசஸ், இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா பேசஸ்னால் என்ன, சீக்வல் கொரீஸ் எப்படி எழுதணும், டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது, நார்மலைசேஷன் கான்செப்ட்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இப்போல்லாம் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து ஸ்னோஃப்ளேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணலாம், அது எப்படி ஸ்டோர் ஆகுது, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ் நல்லா படிச்சுட்டு சீக்வல் கொரீஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் ஆன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் த்ரூ அவுட் யூர் கெரியர். அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணுறீங்களோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானை எப்படி கோடிங் வந்து எப்படி இருக்கும், பேசிக்ஸ் ஆஃப் கோடிங், அட்வான்ஸ் கோடிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், எந்த ப்ராடக்ட் ஓனராக ஸ்டார்ட் பண்ணுறதுல எது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். டேட்டா பேஸ் சைட்னா கம்ப்ளீட்டாக டேட்டா பேஸ் சைட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, டேட்டா பேஸ் சைட் மறுபடியும் டீப்பாக போய் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு, இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா வேர் ஹவுஸ், இடிஎல்னால் என்ன, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னால் எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி டேட்டா பேஸ் சைட் போங்க. இல்லை எனக்கு அப்ளிகேஷன் சைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா, அப்ளிகேஷன் சைட் நல்லா ப்ரோக்ராமிங் எப்படி வந்துட்டு ஆப் எல்லாம் பில்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாமே யூடியூப் இருக்குது. இப்போல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாட், பெர்ப்ளெக்சிட்டி, அந்த மாதிரி நிறைய லெசன் பிளான் ஆர் வாட் எவர் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஆஸ்க் தட் ஏஐ. அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல லெசன் பிளான் க்ரியேட் பண்ணிடும். எந்த டாபிக் வந்து இப்போ வந்து டேட்டா பேஸ்னால் எனக்கு ஒரு லெசன் பிளான், கிவ் மீ லெசன் பிளான் ஆஃப் போத் டேட்டா பேசஸ்னால் இட் வில் கிவ் யூ ஆல் த லெசன் பிளான். ஸோ அந்த மாதிரி பேசிக் எல்லாம் ஃபவுண்டேஷன் எல்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டேட்டா பேஸ் சைடு ஒரு அப்ளிகேஷன் சைடு ஒரு இப்போ வந்துட்டு க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு கெட் இன் டு க்ளவுட், பட் தட் வில் டேக் சம் டைம். பட் கெட் இன் டு பேசிக் திங்ஸ் லைக் திஸ். படிங்க, நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இப்போ வந்துட்டு இதுவெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் சைட் வந்து நாலேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் மெத்தடாலஜி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இல்லையா. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா ஏர்லியரெல்லாம் வாட்டர் ஃபால் மாடல், இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக அஜைல் மெத்தடாலஜியில் ப்ராஜெக்ட் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ ஸ்க்ரம் கான்செப்ட்ஸ்னால் என்ன, ஸ்க்ரமில் செர்மனிஸ்னால் என்ன, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் மெத்தடாலஜியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஐடின்னு படிக்கும்போதே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இஸ் அ மஸ்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் ஸ்டார்ட் பண்ணி ரிக்குவயர்மெண்ட் கேதரிங்லேருந்து டிப்ளாய்மெண்ட் ஃபேஸஸ் வரைக்கும் எப்படி ஒவ்வொரு ஃபேஸஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மறுபடியும் கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ ரிக்குவயர்மெண்ட் கேதரிங் தான் ப்ராஜெக்ட் மெத்தடாலஜிஸ் அண்ட் யூ வில் லேர்ன் அபவுட் த பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட், எப்படி பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டை டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா டிசைனில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஆப் டிசைன் பண்ணி பாருங்கள். டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து யூஐ வந்துட்டு ஆப் இருக்குது, டேட்டா பேஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும். அப்போ வந்துட்டு சர்வர் நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புனா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு சர்வர் இருக்கணும். அந்த மாதிரி கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு ஒரு ஆப் டிசைன் பண்ணால் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறமா டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணும்போது ஓகே டெவலப்பர்ஸ் இப்படி தான் டெவலப் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறமா டெஸ்டிங் ஃபேஸ் வந்துட்டு என்னென்ன எப்படி வந்து இந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யூ கேன் சி லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஆர் யூஐ பாத் ஆர் கைண்ட் ஆஃப் லைக் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா என்ன, இன்டெகிரேஷன் டெஸ்டிங், டேட்டா பேஸ் டெஸ்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு டெஸ்டிங் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்னா வந்துட்டு சிஐசிடி ப்ராசஸ் வந்துட்டு லிட்டில் பிட் ஆஃப் அபவுட் தட் சிஐசிடி ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஃப்ரம் ரிக்குவயர்மெண்ட் கேதரிங் ஃபேஸ்லேருந்து டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ் வரைக்கும் ஓரளவு நாலேஜ் தெரிஞ்சிருச்சுனாலே டெஃபினெட்லி யூ கேன் மேனேஜ் அ ப்ராஜெக்ட்.
Hope this helps and wishing you the very best. Education is power, time is precious, keep learning. Wishing you the very best. Thank you.